அமைச்சரவை கூட்டம் என்பது அரசின் புதிய கொள்கை முடிவுகள், நடைமுறையில் உள்ள நலத்திட்டங்களில் மாற்றங்கள் செய்தல், புதிய திட்டப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முடிவெடுக்கப்பட்டு அதன் பிறகு துணைநிலை ஆளுநருடைய அனுமதி பெற்று அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நிறைவேற்றப்படும். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 10/1/2025 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய முடிவில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது குறித்து அரசு சார்பில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. பொதுவாக மத்திய அரசுல கூட்டப்படுகின்ற அமைச்சரவை கூட்டமாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் அனைத்து மாநிலங்களிலுமே சார்பில் கூட்டப்படுகின்ற அமைச்சரவை கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டம் முடிந்தவுடன் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் உடனடியாக அரசு சார்பில் தெரிவிக்கப்படும். ஆனால் புதுச்சேரியை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் சரி, தற்போதைய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் சரி, அமைச்சரவை கூட்டம் எப்பயாவது கூட்டப்படுவதும் இந்த கூட்டத்தில் எந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது என அறிவிக்கப்படாமல் இருப்பது என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகும். இது அரசு நிர்வாகத்துல வெளிப்படையான முறைகேடற்ற ஒளிவு மறைவு இல்லாத ஒரு நிர்வாகத்தை வழங்க முடியாத அரசாக இந்த அரசின் செயல்பாடு இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அரசு சார்பில் தெரிவிக்கப்படாததால் பல்வேறு ஊகங்களுடைய அடிப்படையில் பத்திரிகை செய்தித்தாள்களிலும் ஊடகத்திலும் பல்வேறு விதமான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 10 தினங்களாக ஒரு 8 மதுபான புதிய தொழிற்சாலைகளுக்கு உரிமம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், ஒரு சிலர் 7 கொடுத்துக்கிறாங்க, 6 கொடுத்துக்கிறாங்கன்றாங்க. இந்த மாதிரி தினசரி இதே பிரச்சனை. உண்மையிலே அந்த கேபினெட்ல புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதா, இல்லை ஏதாவது முடிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை தெரியப்படுத்தணும் போல அரசு. இதனால இது என்ன ஆகுதுன்னா, நீங்க தெரியப்படுத்தாததால புதிய மதுபான தொழிற்சாலை சம்பந்தமா கேபினெட்ல ஏதாவது பேசப்பட்டிருந்தால் இந்த புதிய மதுபான தொழிற்சாலைகள் புதுச்சேரி மாநிலத்தில் வழங்குவதற்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே அனுமதி கொடுத்திருக்கிறாரா? கடந்த ஓராண்டுக்கு முன்பு புதிய மதுபான தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுடன் அரசு சார்பில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அந்த விண்ணப்பம் பெறுவதற்கு முதல்ல துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதி அளித்தாரா என்பது முதல்ல தெரியும்.
ஏன்னா இப்ப புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் இந்த யூனியன், அதாவது புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு கள்ளுக்கடை சாராய கடை புதிய இடத்துல அமைவதாக இருந்தாலும், புதிதாக ஒரு கடையை கொண்டு வருவதாக இருந்தாலும், அது துணைநிலை ஆளுநருடைய அனுமதி பெற்றுதான் கொண்டு வர முடியும். இது போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு புதிய மதுபான தொழிற்சாலைகள் கொண்டு வருவது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் உங்களுக்கு அனுமதி அளித்தாரா? இப்ப கேபினெட்டினுடைய கூட்டம் என்பது அதாவது வந்து கேபினெட் வந்து கூட்டத்தினுடைய முடிவு என்பது அது ஒன்றும் ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் கிடையாது. கூட்டம் முடிஞ்சுன்னா அது ஓப்பன் டாக்குமெண்ட். அதை வந்து முதல்ல அரசு தெரிவிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நீங்க அந்த கூட்டத்தினுடைய முடிவே தெரிவிக்காம அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. திடீர்னு பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும், அதாவது வந்து இந்த அரசை எதிர்க்கக்கூடிய பல சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முறை கவர்னரை சந்தித்து மனு கொடுக்குறாங்க, பேசுறாங்க. அவங்களிடம் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து நான் இருக்கிற வரைக்கும் மதுபானத்துக்குலாம் நான் உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதா தெரியுது. இப்ப நேற்று முன்தினம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் நாராயணசாமி அவர்கள் இதுல வந்து ஒரு 100 கோடி 150 கோடி ஊழல் நடந்து போச்சு, இதுல சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றாரு. ஊழலை பற்றி பேசுவதற்கு நாராயணசாமிக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. கடந்த கால அவருடைய தலைமையிலான 5 ஆண்டு கால ஆட்சியில நிலக்கரி சுரங்க பேர ஊழல், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசு சார்பு நிறுவனங்களில் ஊழல், முட்டை வாங்குதல ஊழல், முட்டை இலவச முட்டை, அந்த முட்டை வாங்குறதுல கமிஷனு, இலவச அரிசி வாங்குறதுல கமிஷனு, அட்டவணை இனத்தவருக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கும் வழங்கப்பட்ட இலவச துணி வழங்குறதுல ஒரு செட்ல வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா 300 ரூபாய் நீங்க வந்து முறைகேடு பண்ணது. இந்த மாதிரி வந்து முறைகேடுகளின் மொத்த உருவம், ஊழலின் மொத்த உருவமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இப்ப வாய்க்கு வந்தபடி வந்து 100 கோடி ஊழல் 150 கோடி ஊழல் என்று, அதாவது ஊழலை பற்றி பேசுவதற்கே நாராயணசாமிக்கு எந்த அருகதையும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் வந்து இந்த மதுபான உரிமம் வழங்குவதில் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய மோதல் வெடித்துள்ளது. அவர் துணைநிலை ஆளுநரை சந்தித்த பிறகு திரு நாராயணசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த மதுபான உரிமை பெறுவதில் அவங்களும் பெற்றிருக்கிறாங்க என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா சொன்னார். அதுக்கு இன்னி வரைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பாளர்களிடமிருந்து பதில் இல்லை. நீங்க யாராவது அந்த மாதிரி பெற்றிருக்கிறீங்களா? திமுக சார்பில் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புள்ளிகள் பினாமி பேர்ல இந்த மதுபான தொழிற்சாலை பெற்றிருக்கிறாங்களா? இதெல்லாம் பிற்பாடு வரும், செய்திகள் வரும், இதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம். இப்ப நாராயணசாமி எந்த லோகத்தில் இருக்கிறாருன்னே தெரியல. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மயக்க நிலையில் இருக்கிறார். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புதுச்சேரியை பொறுத்த மட்டும் ஆளும் அரசுக்கு ஒரு அங்கம், அது ஒரு எதிர்கட்சி அல்ல. என்றைக்கு வந்து சபாநாயகர் மீது சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அதை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்தினுடைய அறிவிப்புக்கு பிறகு தம்பி சிவா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை சேர்ந்த சபாநாயகர் மீது கொடுக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கும் அப்படின்னு பிஜேபிக்கு ஆதரவா தான் அவர் சொன்னார். பிஜேபிக்கு ஆதரவா தான் சொன்னார். அதை பத்தி நாங்க சொல்லும் போது கூட நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தமிழகத்துல வந்து பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள உறவாக இருந்தாலும்
புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடி உறவுல இருக்கிறாங்க. அந்த நேரடி உறவின் வெளிப்பாடு தான் பிஜேபியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை திமுக எதிர்க்காதுன்னு சொல்லிட்டு இவா சொன்னது. இப்ப இதெல்லாம் இவர் புரிந்து கொள்ள வேண்டும். யார் புரிந்து கொள்ளணும்? நாராயணசாமி. இது புரிஞ்சிக்காமலே திமுக இதை வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் தப்பு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கவர்மெண்ட் நீங்க இந்த மதுபான கொள்கையில இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு என்ன? கொள்கை முடிவு என்ன? ஏதாவது முடிவு எடுத்துக்கிறீங்களா? புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிமை வழங்க வேண்டிய அவசியம் என்ன? அதன் மூலம் இந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய வருவாய் வருவதாக இருந்தால் அதை நீங்க முதல்ல தெளிவுபடுத்தணும். இன்னொன்று, பிஜேபியினுடைய நேரடி நியமனத்தின் மூலம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் புதிய மதுபானம் வழங்குவதில் பிஜேபியினுடைய கொள்கை முடிவு என்ன என்பதனாச்சும் அவருடைய வாயிலாக அவர் சொல்லணும். ஒன்று, இதை நாங்கள் ஆதரிக்கிறோம், இல்லை எதிர்க்கிறோம், புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், இல்லை கொடுப்போம் என்பதை துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெரிவிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆளுநர் வாய் மூடி மௌனம் காப்பதால பல்வேறு விதமான ஊகங்களுடைய அடிப்படையில் மிகப்பெரிய ஊழல் ஏதோ நடந்து போச்சு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறதால புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பிரச்சனையின் மூலம் ஏற்பட்டது. இந்த பிரச்சனை மூலம் இன்றைக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றது. கொஞ்சம் சமீப காலமாகவே துணைநிலை ஆளுநர் மாளிகை என்பது எல்லா பிரச்சனையிலும் பஞ்சாயத்து செய்யக்கூடிய மாளிகையாக மாற்றப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் மாளிகை என்பது தற்போது பல்வேறு பிரச்சனைகளை ஆளுங்கட்சியில் எதிர்ப்பா, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்ப்பா, அவங்க சம்பந்தமா பஞ்சாயத்து நடக்குது. அவங்க போறாங்க, எதை பேசுறாங்க, வெளியில வராங்க, மறுபடியும் ஒருத்தவங்க போறாங்க, மந்திரி போறாங்க, அவங்க போறாங்க, இவங்க போறாங்க, உடனே சபாநாயகர் போறாரு, சர்வ அதிகாரப்படுத்துவாரு, அவர் போயிட்டு ஏதோ பேசிட்டு அவங்க வராங்க. ஒரு சபாநாயகர் துணைநிலை ஆளுநரை சந்திக்கும் போது ஏன் சந்தித்தாருன்னு சொல்லிட்டு வெளியில வரணும்? என்ன அவசியம்? அரசாங்கத்தினுடைய ஏதாவது இப்போ சட்டமன்றம் கொடுக்குதா, நீங்க போய் அழைப்பு கொடுக்குதா, அது கூட சபாநாயகர் கொடுக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. தொடர்ந்து துணைநிலை ஆளுநரிடம் எல்லாரும் போய் சந்திப்பதும், அவர் எல்லாரையும் பேசி அனுப்புவதும். இப்ப இது ஆளுநர் மாளிகை என்பது சட்ட விதிகளுக்கு புறம்பா ஒரு பஞ்சாயத்து மாளிகையாக இப்ப சிறிது காலமா மாற்றப்பட்டுள்ளது. இது நல்லது இல்லை. நேற்று முன்தினம் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஒரு 28 பேர் போறாங்க ஒரு மனு கொடுக்கறதுக்கு. ஆளுநர் மாளிகை என்ன மீன் மார்க்கெட்? அது இருக்கிறது ஒரு 10க்கு 15 ரூம். அதுல ஒரு 28 பேர் போய் நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆளுநர் வரவேற்கிறார். அப்போ அரசு மீது புகார் அளிக்கக்கூடிய, பொய் புகார் அளிக்கக்கூடிய நபர்களை ஆளுநர் மாளிகை ஊக்குவிக்குதா? அப்ப இது ஆளும் பிஜேபி என்ஆர் காங்கிரசினுடைய கோஷ்டி பூசலுடைய வெளிப்பாடா? இது 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 ஏதோ அரசியல் கண்ணோட்டத்தில் அதிமுக சார்பு நாங்கள் இது போல குற்றச்சாட்டை வைக்கல. எங்களுக்கு இதுல அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கேபினெட் கூட்டத்துக்கு பிறகு இந்த 13 நாட்கள்ல புதுச்சேரி மாநிலம் என்பது இந்த புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்குவது சம்பந்தமாக மிக மிக பெரிய அளவில் கேவலப்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய இது சம்பந்தமான மௌனம் ஒரு காரணம். எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் தனக்குள்ள அந்த அதிகார பொறுப்பை உணர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அவர் அனுமதி கொடுப்பாரா இல்லையா என்பதை இந்த மக்களுக்கு உடனடியாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். ஓகே. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.